ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ நமக்கான குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஜூலை 12 நமக்கான எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ ஒரு நாள் மட்டும் குறைச்சி முன்கூட்டியே என்ன பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு முன்னாடியே எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு நோட்டிஃபிகேஷனில் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 25 நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நமக்கு சொல்லியாச்சு. ஸோ நிறைய பேரோட டவுட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 3900 வேக்கன்சி தாங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ 3900 கொஞ்சம் சொச்சம் அவ்வளோதாங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த காம்படிஷனில் நான் எதுக்கு காம்படிட் பண்ணணும், வெறும் ஒரு ரவுண்டாக 4000 கூட நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இதுக்குள்ளே நான் காம்படிட் பண்ணணும், நான் ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இப்போ எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், வேக்கன்சி ரைஸ் ஆகுதான்னு பார்க்குறேன், இல்லைனா அடுத்த குரூப் 4 வேக்கன்சி நிறையா வந்தால் அப்போ நான் படிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தப்பான எண்ணத்தை நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏஜ் பார் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கல, இன்னும் அடுத்து 1.5 வருஷம் கழித்து வரக்கூடிய குரூப் 4 தான் நான் எழுதுவேன் அப்படின்னா இப்படியே தள்ளி போட்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போ தான் படிப்பீங்க, எப்போ தான் எக்ஸாமில் கிளிக் ஆகி உள்ளே போகிறது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அறிவிச்சு நம்மளும் வீடியோ கொடுத்த உடனே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, இந்த வேக்கன்சிக்கு நான் ஏன் கஷ்டப்பட்டு படிக்கணும், ஆல்ரெடி 5-6 வருஷம் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கவங்களே இன்னும் கிளிக் ஆகாமல் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஏன் உங்களை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே கேட்கக்கூடிய விஷயம், அவங்களோட கெப்பாசிட்டியும் உங்களோட கெப்பாசிட்டியும் நீங்கள் ஏன் கம்பேர் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு மற்றவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணிக்காமல் நம்ம நம்பணும். ஓகேங்களா. அந்த 4000 வேக்கன்சியில் ஒரு வேக்கன்சி நம்மளோடதாக கூட இருக்கலாம் இல்லையா. அது நம்ம போடுற எஃபர்ட்டை பொறுத்தது. ஓகேங்களா. நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் எப்போவுமே அதிகமாக இருக்கணும். ஸோ வள்ளுவரே சொல்லியிருக்காரு இல்லைங்களா, உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், எண்ணத்தை எப்போவுமே எப்படி வைக்கணும், உயர்வாக வைக்கணும். அது நம்மளோட சிலபஸில் கூட அந்த திருக்குறள் இருக்கு இல்லையா. இந்த 4000 பேர்லலாம் போட்டி போட்டு என்னால் உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் நீங்கள் தயங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி நீங்கள் சூஸ் பண்ணவே வேணாம். ப்ரைவேட் ஜாப் ஏதாவது ஒன்று நீங்கள் போக ஆரம்பிச்சிடலாம். நம்ம கஷ்டப்பட்டு போட்டி போட்டால் தானேங்க ஏதாவது ஒன்று கிடைக்கும். போட்டி போடுறதுக்கு நான் இந்த மாதிரிலாம் எனக்கு இருந்தால் தான் நான் போட்டி போட வருவேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கான தகுதியே நம்மக்கிட்ட இல்லை தானே. ஸோ எனக்கு இந்த மாதிரிலாம் இருந்தால் தாங்க நான் போட்டி போடவே ரெடி ஆகுவேன், போட்டி போடுறத பற்றியே நான் யோசிப்பேன் அப்படிங்கிறது ரொம்பவே தவறான எண்ணம். ஓகேங்களா. 4000 வேக்கன்சியாக இருந்தாங்கன்னா 2000 வேக்கன்சியாக இருந்தேன், நான் படிக்கிற வேலையை நம்ம விடாமல் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். படிக்காமல் யோசிச்சுக்கிட்டே இருந்தோன்னா எந்த ஒரு விஷயமும் நம்ம கைக்கு வராது. ஸோ நம்ம பேச்சுலர் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பேட்சில் இல்லாமல் நம்ம வீடியோஸ் மட்டும் பார்த்துட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பர்டிகுலராக இந்த ஒரு வீடியோ பார்க்குற நபர்களாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இந்த ஒரு எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. நிறையா பேர் மேக்ஸிமம் 90% வச்சுக்கோம், டெய்லியும் படிக்கிறவங்க யாரும் கிடையாது. நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நான் படிப்பேன்றவங்க தான் நிறையா பேர். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் படிக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாயிண்ட்டாக எடுத்து நம்ம அடுக்கி வைக்கக்கூடாது சரிங்களா. இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பாயிண்ட்டாக குறைய மட்டுமே கண்டுபிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. குறைய மட்டுமே கண்டுபிடிச்சிட்டு தான் நமக்கான நிறைங்கிறது என்றைக்குமே கிடைக்காது சரிங்களா. ஓகேங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் குரூப் 4 நமதே அப்படிங்கிற ஒரு பேட்ச் கொடுத்துருக்கோம். தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் ஜிஎஸ் மூணுமே, அதாவது குரூப் 4க்கான சிலபஸ் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்குற மாதிரி குரூப் 4 நமதே கொடுத்துருக்கோம். அதுவுமே பார்த்திங்கன்னா ஏப்ரல் 25 தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா. ஸோ நீங்கள் மொத்தமாக 70% ஆஃபரில் நீங்கள் எல்லா மெட்டீரியல்ஸும் கலெக்ட் பண்ணிக்கலாம், டெஸ்ட் கொஷின்ஸும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். மொத்தமாக 16 ஸ்கெடியூல் நடக்கும். உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஸ்கெடியூலுக்கான மெட்டீரியல் வந்துடும், ரெக்கார்டர் கிளாஸஸ் வந்துடும், அதுக்கான டெஸ்ட்டும் கொடுத்த டேட்டில் உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா. ஸோ குரூப் 4 சிலபஸ் மொத்தமாக நான் இப்போ ஒரு 2 மாதத்துக்குள்ளே கவர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஒர்த்தபுளாக இருக்கும். அதை விட ரெக்கார்டர் கிளாஸஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இல்லை என்கிட்ட டெலகிராம் தான் மேம் இருக்குன்னா அதே நம்பர் டெலகிராம்லேயும் இருக்குது, நீங்கள் அங்கே கூட நீங்கள் பேசி என்னன்றதை ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், உங்களோட டேட் தகுந்த மாதிரிலாம் என்னால் உட்காந்து டெஸ்ட்டெல்லாம் அதுக்குள்ளே படிச்சுட்டு என்னால் டெஸ்ட்டெல்லாம் போட முடியாதுன்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு வெறும் மெட்டீரியல் மட்டும் வேணும், அந்த மெட்டீரியல் கூடவே ரெக்கார்டர் கிளாஸஸும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், நானே உட்காந்து படிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் மெட்டீரியலும் வாங்குறதுக்கு அதே நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம், இப்போ என்ன மேம் பேட்ச் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டார்கெட் 125. ஓகேங்களா. அது என்ன மேம் 125 அப்படின்னா தமிழில் நமக்கு 100 கொஷினுங்க, மேக்ஸில் நமக்கு 25 கொஷின். ஓகேங்களா. ஒரு 6 வாரத்தில் நம்ம கையில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மாதம் டைம் இருக்குது இல்லையா.
அந்த 2.5 மாதத்தில் 6 வாரத்தில் 125 கொஷினுக்கு நம்ம ரெடி ஆக போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை மட்டும் அப்போ எப்படிங்க நான் வெறும் 6 வாரத்துக்கு நான் இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கதான்னு கேட்டிங்கன்னா, சைட் பை சைட் நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணும், ஜிஎஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கணும். இப்போ நம்ம கொடுக்குறது தமிழும் மேக்ஸும் சேர்த்து வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? இது வந்து ஜிஎஸ்க்கு தனியாகவும் பேட்ச் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டார்கெட் 125/125 பேட்ச் 1.0. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் என்றைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மே 4 என்ன மேம் எடுத்தோடனே டேட்டை மட்டும் சொல்கிறீங்க, என்ன தருவீங்க, என்ன நடத்துவீங்க, எப்படி போகும், எதுவுமே சொல்லலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு வீக் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் யூனிட் 1 ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸ் வந்து நம்மக்கிட்ட பைலிங்கல் தான், தமிழும் இருக்குங்க இங்கிலீஷும் இருக்கும். ஸோ நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த 2 டாபிக் தான் நமக்கு என்னது மே 4 டெஸ்ட்டு நடக்கும். சரிங்களா? ஸோ யூனிட் 1ல் ஒரு 200 கொஷின் வந்துடும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து உங்களுக்கு ஒரு 25 கொஷின்லேருந்து 30 கொஷின் கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ தமிழுக்கான ரெக்கார்டட் கிளாஸஸ், அதுக்கு தேவையான வேர் டு ஸ்டடி, அந்த வேர் டு ஸ்டடியை உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃபாகவும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? இது எல்லாமே தமிழுக்கு நாங்கள் கொடுக்க போகிறது. இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் கவர் ஆகக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி சம், எக்ஸசைஸாக இருக்கட்டும், எக்ஸாம்பிளாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா சம்ஸாக இருக்கட்டும், அண்ட் அதில் கொடுத்துருக்கக்கூடிய சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி நாங்கள் சொல்யூஷன் பிடிஎஃபாகவும் கொடுத்துருவோம். அந்த ஒர்க் அவுட் பண்ணதுக்கான ரெக்கார்டட் கிளாஸஸும் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பேட்ச் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 27. ஓகேங்களா? 27 ஈவினிங் உங்களுக்கு இதுக்கான மெட்டீரியல்ஸ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே நம்மளோட டெலகிராம் பேட்சில் தான் இருக்கும். ஓகேங்களா? பேட்ச் வந்து டெலகிராமில் தான் இருக்கும். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். ஸோ இது ஃபுல்லாக 1 வீக் நீங்கள் டைம் எடுத்து படிக்க போகிறீங்க. இதை படிக்கிறதுக்கு 1 வாரம் தேவையா? கண்டிப்பாக தேவையே கிடையாது. ஓகேங்களா? பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ளெக்சிபிளாக படிக்கணும். சைட் பை சைடு அவங்க ஜிஎஸும் படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1 வீக் டைம் கொடுக்குறோம். ஸோ மே 4 எவ்ரி சண்டே தான் நமக்கான டெஸ்ட் வந்து நடக்கும். சரியா? ஸோ எவ்ரி சண்டே, அப்போ மே 4 ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இதுக்கான டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம டெலகிராம் பேட்சில் வரும். டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க, மார்க் எவ்வளோங்கிறத எங்களுக்கு ஷேர் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ ஓஎம்ஆருக்கான பிடிஎஃப்பும் நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். அதை பிரிண்ட் எடுத்து ஓஎம்ஆர்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. சரியா? அடுத்தது, ஸோ இப்போ மே 4 டெஸ்ட் முடிஞ்ச உடனே யூனிட் 2க்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ் அண்ட் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பர்சன்டேஜில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட்டும் நாங்கள் உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவோம். சரிங்களா? இது எல்லாத்துக்குமான மெட்டீரியல் ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு மே 4 உங்களுக்கு பேட்சில் வந்துடும். மே 11 படிக்க போகிறீங்க. 11 என்ன பண்ண போகிறீங்க, டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவீங்க. ஸோ அடுத்து 3வது ஸ்கெடியூல் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் யூனிட் 3 படிக்க போகிறீங்க. மேக்ஸில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க் வந்து படிக்க போகிறீங்க. சரிங்களா? விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், வேலை மற்றும் நாட்கள் வந்து படிக்க போகிறீங்க. அடுத்து யூனிட் 4, 5, 6. ஓகேங்களா? யூனிட் 4 படிச்சிங்கனாலே 6 வந்து முடிஞ்ச மாதிரி தான் தமிழில். யூனிட் 5 வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான போர்ஷன்ஸ் தான். யூனிட் 4, 5, 6 இது 3மே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான போர்ஷன். இது ஒரு யூனிட்டுமே ஒரு நாளே உங்களுக்கு டைம் போதுமானது. அதனால தான் சின்ன சின்ன யூனிட்டாக இருக்கிறனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ரொம்ப வந்து இழுத்து வளவலான்னு உங்களுக்கு டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக மொத்தமாக கொடுத்துட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க, இதில் 100 கொஷின், இதில் 100 கொஷின், இதில் 100 கொஷின், மொத்தமாக ஒரு 300 கொஷின் வந்து உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட்டு தருவோம். சரிங்களா? அடுத்து அது கூடவே வந்து ஏரியா அண்ட் வால்யூம் வந்து படிக்க போகிறீங்க. ஸோ ஏரியா அண்ட் வால்யூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேயே வந்து உங்களுக்கு 293 சம்ஸ் வந்து இருக்கும். இந்த 293 சம்ஸுக்குமான கிளியர் ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப்பும், அதுக்கான கிளியராக வந்து உங்களுக்கு டீச் பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து டீச் பண்ண ரெக்கார்டட் கிளாஸஸும் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ மேக்ஸிமம் ஏரியா அண்ட் வால்யூம் பொறுத்தளவில் யாரா இதை கண்டுபிடிச்சி படிக்கிறதுன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இந்த டாப்பிக்கே ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படிலாம் டீச் பண்ணால் ஈஸியாக இருக்குமோ அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ரொம்பவே ஈஸியாக வந்து நீங்கள் கவர் பண்ணலாம். பார்க்க தான் 293 சமமாக இருக்கும். அது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு முடிஞ்சுட்டு போயிடும். ஓகேங்களா? அப்போ அந்த புரிஞ்சுக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்காக நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 7 ஃபுல்லாக படிப்பீங்க. சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் ரீசனிங் இது கூடவே நீங்கள் சேர்த்து படிச்சிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 5வது வாரத்துலேயே நம்ம என்ன பண்ணுறோம், சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறோம். 6வது வாரம் கம்ப்ளீட்டாக தமிழும் மேக்ஸும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ரிவிஷன் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ நம்மளோட பேட்ச் வந்து ஏப்ரல் 27 ஸ்டார்ட் ஆகி ஜூன் 8 வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு என்னென்ன நான் பேட்சில் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். ரெக்கார்டட் கிளாஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துடும் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கம்ப்ளீட்டாக வந்துடும். மேக்ஸ்க்கான ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன் பிடிஎஃப்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ வீக்லி டெஸ்ட் நடக்கும், ஃபைனலாக ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து நடக்கும் இல்லையா? ஸோ இவ்வளோ மெட்டீரியல்ஸ் அண்ட் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இந்த தடவை நாங்கள் ஆஃபரோடு என்ன பண்ணியிருக்கோம், 300 ருபீஸ்க்கு இந்த பேட்ச் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா?
ஸோ மேக்ஸ் வந்து நான் இங்கிலீஷ் மீடியமில் பார்க்குறேன் மேம், நான் மேக்ஸ் வந்து தமிழ் மீடியமில் பார்க்குறேன் மேம் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு மெட்டீரியலே எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் கொஷின், அடுத்து தமிழ் கொஷின், அடுத்து தமிழ் இங்கிலீஷில் வேர்ட்ஸ் வந்து உள்ள சொல்யூஷனில் இன்புட் கொடுக்கணுன்னா அது சேர்ந்தாப்பில் தான் உங்களுக்கு ஆன்சரும் வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார்ம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்லையும் எழுதியிருப்போம், இங்கிலீஷ்லையும் எழுதியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ பக்காவாக உங்களுக்கு மேக்ஸ்க்கான பிடிஎஃப்ஸ் வந்து பைலிங்கலாக இருக்கும், கிளாஸுமே வந்து பைலிங்கலாக தான் இருக்கும். ஸோ குரூப் 4 அப்படிங்கிற ஒரு விஷயத்த யோசிச்சுருந்தேன், இந்த வேக்கன்சிக்காக நான் வந்து தயங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அடுத்து நீங்கள் எந்த எக்ஸாம்ஸுமே அட்டன் பண்ண முடியாத மாதிரி தான் உங்கள் மைண்ட் செட் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ படிக்கணும்னு விருப்பப்படுறேன், எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரில, இல்லை நான் வந்து இப்போ தான் பிகினர், எனக்கு என்ன பண்ணணும் ஆனாவனாவே எனக்கு தெரியாதுன்றவங்க தாராளமாக தயங்காமல் இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெருசாக எந்த வேலையும் கிடையாதுங்க. ரெடி பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நாங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி உங்கள் கையிலே வந்து கொடுக்குறோம், PDF ஃபார்மேட்டில் எல்லாமே கொடுக்குறோம். நீங்கள் அதை ஜஸ்ட் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபுல்லாக உங்கள் தலையில் ஏற்ற போகிறீங்க, அவ்வளோதான். மேக்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க, ரஃபாக வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ எவ்ரி வீக் வந்து உங்களுக்கு டெஸ்ட் எழுதவே உங்களோட கான்ஃபிடென்ட் வந்து ரொம்பவே பூஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். கூடவே நீங்கள் GSும் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் கிராக் பண்ண முடியும். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ நம்பர் இங்கே சொல்கிறேன், 9363138979. ஸோ இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். இதே நம்பரில் தான் நம்மக்கிட்ட டெலகிராமும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணாலும் ஓகே தான், டெலகிராமில் நீங்கள் கேட்டு ஜாயின் பண்ணாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ பேமெண்ட்டும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ பிஃபோராக பார்த்தீங்கன்னா 500க்கு நாங்கள் கொடுத்துட்ருந்தோம், இப்போ வந்து 300 ஆஃபரில் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். பேட்ச் வேணுங்கிறவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேக்ஸுக்குலாம் இவ்வளோ PDF வந்து இந்த ப்ரைஸில் கிடைக்குதுங்கிறதே, அதுவும் தமிழும் மேக்ஸும் சேர்ந்து கிடைக்குதுங்கிறதே ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டில் தான் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறவங்க குவிக்காக ஜாயின் பண்ணிடுங்க. April 27 நம்ம பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இன்னும் நமக்கு 2 days மட்டும்தான் நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான டைம் இருக்குது. மேம் 27 தாண்டிட்டா ஜாயின் பண்ணக்கூடாதானா? நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம், பட் Day 1 படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக சொல்கிறேன், ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க குவிக்காக வந்து ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ.